ஸோ என்னன்னா சில வீடியோஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஃபேன்ஸ்ன்றது எவ்வளவு எல்லையை மீறி போயிருக்காங்க அப்படின்னா, ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி பயமா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க இந்த வீடியோஸ்லாம் கேளுங்க. சீரியஸ்லி எவ்வளவு அறிவுகெட்டுத்தனமா இருக்காங்கன்னா, ஏதாவது நடந்துச்சுன்னா விஜய் வந்து உங்களை பாப்பாரா? இது ஒரு பக்கம்னா இதை விட கேவலமா சில பேர் இருக்காங்க. இந்த வீடியோ போய் இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்கடா. அவங்கள ஜஸ்ட் ஒரு விஜய பாக்குறதுக்காக அவங்க பையன் இறந்துட்டாண்டா, அதுக்கு ஃபீல் பண்ண சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஃபீல் பண்ண சொல்லுங்கடா. இவங்க பண்ணது வந்து ஆக்சிடென்டலா நடந்திருக்காங்க. இவங்களா கூட்டு போய் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிருக்காங்க. அது இவங்களுக்கு புரியுதா இல்லையா கூட எனக்கு தெரியல. இவங்க மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன கை குழந்தை, 1 வயசு குழந்தைய கூட்டத்துல எடுத்துட்டு வராங்க. இன்னொருத்தர் என்னன்னா, அவங்க பொண்ணு ஐசியூல இருக்கு, ஆனா ஜஸ்ட் நான் விஜய் பார்க்க வந்தேன் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்னன்னா, விச வச்சு கொள்றா, அவங்களுக்கு வந்து ஓட் போடல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவங்களை பார்க்கணும்ன்றது ஒரு ஆர்வம் இருக்கும். அது எனக்கு கண்டிப்பா புரியுது. ஆனா இப்படி போய் நம்மளே காயப்படுத்திக்கிட்டு இல்ல வந்து வேறவங்களை காயப்படுத்திட்டு தான் ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. சோ ஒண்ணுதான் சொல்றேன், போங்க பாருங்க. இந்த மாதிரி கூட்டத்துல போயோ இல்ல வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு போகணும்னா எங்கேயும் போக தேவையில்ல. அது வந்து ஒரு பர்சனை பாக்குறதா இருந்தாலும், இவன் ஒரு கோயிலுக்கு போறதா இருந்தாலும் அவ்வளவு கூட்டத்துல போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்க வந்து எல்லாமே சப்போர்ட் கொடுக்கதா போறாங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது புரியுது. ஆனா ஏதோ ஒரு பெருசா ஒரு சம்பவம் நடந்துதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. அவங்க மீட்டிங் போய் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க 1-2 வீட்டுக்கு தான் போக முடியும். இத்தனை பேருக்கு வந்து காயம் இருக்கு, இத்தனை பேருக்கு வந்து உயிரிழந்திருக்காங்க. எல்லார் வீட்டுக்கும் அவங்களாலையும் போக முடியாது, அவங்களாலையும் சமாதானப்படுத்த முடியாது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. சைன் ஆஃப் யூனிக்.